வேளாண்மை செய்வது இழிவல்ல, வேளாண்மை செய்வது தொழில் அல்ல, நம் பண்பாடு. தாய் பிள்ளைக்கு சோறு ஊட்டுவது தொழில் அல்ல, அப்படி பூமி தாய் பிள்ளைக்கு உணவு ஊட்டுவதும் தொழில் அல்ல, பண்பாடு, வாழ்வியல். அதை புரிந்து கொள்ளணும். வேளாண்மை செய்யறதுக்கு ஏன் வெக்கப்படுற? எதுக்கு வெக்கப்படணும்? 10 மாடு வச்சுக்கிட்டு ஒரு தம்பி ஒரு நாளைக்கு 30,000 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு முருங்கை மரமும் ஒரு பசுமாடும் இருந்தால் அந்த வீடு கடைசி வரைக்கும் வறுமையை சந்திக்காதுங்கிறான். எங்க இருக்கு பொருளாதாரம் தெரியாம சாராயத்தை வித்து சாராய பொருளாதாரத்தில் நம்மளை சாடிச்சுட்டு இருக்கான். ஆகாய விமானத்தில் பறப்பது என்பது, விண்வெளியில் பறப்பது என்பது வளர்ச்சிதான். ஆனால் விமானத்தில் பறப்பவனுக்கும் பசிக்குது, அவனுக்கு நீரும் சோறும் பூமியில இருந்தா போகணும். அதை கவனத்தில் வச்சுக்கணும். இவன் எல்லாம் என்ன நினைக்கிறான்? காசு கொடுத்தா கடையில காய்கறி ஃப்ரெஷ்ஷா வந்துருது. ராஜா, கடைக்கு காய்கறி எப்படி வரும்? நீ ஆளுநர் ஆயிரு. நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி கையெழுத்து போட்டா கத்திரிக்காய் வெண்டைக்காய் வராது ராஜா. நம்ம ஆத்தாளும் அப்பனும் வயல்ல இறங்கி வெம்பாடு பட்டு வேர்வை சிந்தி வேர்வை உப்பு பூக்க காடெல்லாம் வெடிப்பு வெடிக்க கண்ணச்சதை தொங்க கண்ணு மொழி பிதுங்க அரும்பாடு பட்டு உழைத்து அனுப்பணும் காய்கறி. ஆடு மாடு என்னங்க மாடு வளர்க்குறது? தயிர் போட்டு நல்லா சாப்பிடுறது, நெய் போட்டு தோசை திங்கும் போது அது எப்படி இருக்கு? எங்க இருந்து வருது ராஜா? பால், நெய், தயிர் எல்லாம் குழாயில வருது. நீ திறந்து வர குழாயில தண்ணியே வராது. நான் எத்தனை காலமா பேசினேன், ஒரு நாள் தண்ணி இல்லாம குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் தெரிவா, அன்னைக்கு என் மூஞ்சி மங்களா வரும். பல பேருக்கு வந்துச்சு. கார் 3 கார் வாசல்ல நிக்குது, டெவலப், வளர்ச்சி. கார் முழுக்க பெட்ரோல் டேங்க் முன்னைக்கு பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கு, வளர்ச்சி. ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கிற குடங்கள் அத்தனையும் காலியாக இருக்கு, வறட்சி. கவனத்தில் வச்சுக்கணும்.